கொத்தடிமை முடிந்த ஒரு சிஸ்டம் இருக்கும். வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு ஊதியமே வழங்க மாட்டாங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948 இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஒரு ஊழியருக்கு குறைந்தபட்ச சம்பளமான வழங்கணும்னு இந்த ஆக்ட் சொல்லுது. முன்னாடி காலத்துல எல்லாம் கொத்தடிமை முடிந்த ஒரு சிஸ்டம் இருக்கும். ஒரு ஊழியர் வந்து வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு ஊதியமே வழங்க மாட்டாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த சட்டமே கொண்டு வந்துருப்பாங்க. ஒரு ஃபேக்டரியில 1000 பேருக்கு மேல வேலை பார்த்தா அவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வேஜஸ் வந்து யார் பிக்ஸ் பண்ணுவானா அந்தந்த கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பிக்ஸ் பண்ணும். ஆக்சுவலா அது ஸ்டேட் இந்த வேஜஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகும். இது எதை பேஸ் பண்ணி டிஃபரெண்ட் ஆகுதுன்னா அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, எவ்வளவு டைமிங் வேலை பார்க்குறாங்க, பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்க, இதெல்லாம் பொறுத்து அவங்களோட வேஜஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகும். தேங்க்யூ.